ஆம்பூர் அடையாளம் தெரியாமல் மாறிட்டுது. 4வது தெருவில் இருந்தேன், 5வது தெருவில் இருந்தோம், 2வது தெருவில் இருந்தேன். எந்த அட்வான்ஸ் கொடுக்க வேண்டியது அட்வான்ஸ் முடிவு வாடகை கட்ட மாட்டாங்க, ஒழுங்கா துரத்தி விட்ருவாங்க. அதோட கிளம்புங்க அப்படின்னு தேடி நிற்கிறான். வா. எதுவுமே அடையாளமே தெரில. வீடு நல்லா இருக்கீங்களாக்கா? யார் தெரியுதா இல்லையா? அதான் தெரில உங்களுக்கு. நர்மதா ஃப்ரெண்டு தினேஷ். ஆமாம், குண்டா. எங்கள் ஸ்கூல் முன்னாடி ஒரு செல்ஃபி வீடியோ. ஐயோ 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 கவிதா பெரியாத்திலேருந்து எல்லாரும் கூப்பிட்டாங்கப்பா பார்த்தேன். அதாங்க தினேஷ் நாகூர்லேருந்து. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காணும் பொங்கல். காணும் பொங்கலுக்கு நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 6வது படிக்கிற வரைக்கும் நான் ஆம்பூரில் தான் இருந்தேன். ஒரு கிருஷ்ணாபுரம்னு ஒரு ஏரியா, அங்கே தான் இருந்தேன். 10வது படிக்கிற வரைக்கும் ஆம்பூரில் இன்னொரு ஏரியாவில் இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருஷம் ஆகிடுச்சு நான் ஆம்பூர் விட்டு வந்து நாகூரில் வேலைக்கு சேர்ந்து. நம்ம என்ன பார்க்க போகிறோம் இன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஏரியாவில் போய்ட்டு நான் வளர்ந்த இடம், அந்த இடத்துல இருக்கிற வீடுங்கள்லாம் அப்படியே தான் இருக்கா, அங்கே நாங்கள் கூட யார் கூடையெல்லாம் இருந்தோம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் இப்போ பார்க்க போகிறோம். அவங்களாம் அங்கே தான் இருக்காங்களான்னு தெரியல. ஜஸ்ட் ஒரு காணும் பொங்கலுக்கு நம்ம பீச்சு பார்க்குன்னு போகாமல் இந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டு நம்மளுடைய பழைய நினைவுகளை அசை போட போகிறோம். அஃப்கோர்ஸ் நான் சின்ன பிள்ளையாக இருந்தேன், அவங்களாம் பெரியவங்களாக இருந்ததுனால அவங்க முகம்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது. நான் வளர்ந்ததுனால மூஞ்செல்லாம் மாறி போச்சுல்ல, அவங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கா, அவங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் என்னென்னு. யாரா அவன் எங்கேந்திரா வந்துக்கிறான்னு பார்க்குறாங்களா, ஏய் நீயாடா அப்படின்னு பார்க்குறாங்களா. இந்த விளாகில் நான் அதை கவர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வந்தவாசிலேருந்து கிளம்பியிருக்கோம் ஆம்பூர் போக. இப்போ ஊட்டி கொடைக்கானல்லாம் போகவே தேவையில்லை, எல்லா ஏரியாவும் ஊட்டி கொடைக்கானல் மாதிரி தான் இருக்குது. ஆம்பூர் அடையாளம் தெரியாமல் மாறிட்டுது. சாய் சக்தி தேட்டர்லாம் கிடையாதா? இப்போ 3 தேட்டர் ஒன்று மேலே ஒன்று இருக்கும், மூடியே வச்சுக்கிறாங்க. புதுசாக என்னென்னவோ திறந்துக்கிறாங்க. ஊரே எனக்கு அடையாளமே தெரிலங்க, எல்லாமே மாறி போச்சு. இது பிரிட்ஜெல்லாம் கிடையாது. இதுதான் டெய்லி நாங்கள் நடந்து போகிற இடம். இதுதான் இண்டோ ஹையர் செகண்டரி ஸ்கூல், அது பின்னாடி தான் இண்டோ ஹையர் செகண்டரி ஸ்கூலு. இங்கெல்லாம் இந்த காம்ப்ளெக்ஸ் இல்லைன்னா கிரவுண்டு தெரியும், இந்த கிரவுண்டில் விளையாடுவோம். இங்கே வருவோம். நான் மொதல் வேலை கற்றுக்கின கடை காட்டவா, கடையை போங்க. அந்த கடையெல்லாம் மூட்டாங்க. அமிர்தம்னு ஒரு ஹோட்டல் இருந்துச்சு, அமிர்தம் ஹோட்டலில் காணும். இல்லைன்னா ஒன்று கேப்சி உணவகம் பக்கத்தில் தான் நாங்கள் கற்றுக்கிட்டோம், சதர்ன் ஸ்பைஸ்ன்ட்டு. ஆக மொத்தம் எதுவுமே இல்லை. கிருஷ்ணாபுரம்னு ஒரு ஏரியா, அங்கே தான் போகிறோம் ஆம்பூரில். அங்கே தான் நாங்கள் ரொம்ப வருஷம், ஒரு 10 வருஷம் ஒரே வீட்டில் குடியிருந்தோம். அந்த வீட்டில் இப்போ யார் இருக்காங்கன்னு தெரில, அந்த வீடு இருக்கானே தெரில. இந்த ரோடே ரொம்ப சின்னதாக ஆகிட்டுக்குதுங்க, அகலமாக இருக்கும், பெருசாக அகலமாக இருக்கும். எல்லாம் இழுத்து கட்டிட்டாங்க போல இருக்குது, ரொம்ப சின்னதாக தெரியுது ஏரியாவே. 5வது தெரு வந்துருச்சு அதுக்குள்ளா. பா காமராஜர் தெரு 5வது தெரு. இந்த 5வது தெருவில் தான் நாங்கள் இருந்தோம். தேடி நிற்கிறான். வா. எதுவுமே அடையாளமே தெரில. வீடு நல்லா இருக்கீங்களாக்கா? யார் தெரியுதா இல்லையா? அதான் தெரில உங்களுக்கு. நர்மதா ஃப்ரெண்டு தினேஷ். அப்பு ஏய் வா 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 வா. எல்லாம் யாரும் இல்லையா? இது வந்து பெருசாக இருக்கும் வீடு, ஓட்டு வீடாக இருந்துச்சு. இவன் ஏன் வரப்போகிறான் இப்போ திடீர்னு? வீட்டுக்கு வந்தோம், சீனு வீட்டுக்கு, பள்ளத்துக்கு. சரி அங்கே போனால் விட மாட்டாங்களான்ட்டு எல்லாரையும் பார்த்துட்டு போவோம், யார் இருக்காங்கன்னு தெரியல. நர்மதா மட்டும் சொல்லிச்சு எங்கள் வீடு அங்கே தான் இருந்துச்சு. நாங்கள் இருந்தது இந்த பக்கம் தான் இருந்துச்சு வீடு. எதுவுமே அதான் நேராக உள்ளே போச்சு பாரு, அந்த வீடு தான். இந்த பாட்டி தான் அமுஜம்பாட்டி. அமுஜம்பாட்டி அடிக்கடி வந்தா இவங்க கூட தான் வருவேன். இவங்க தான் நர்மதா. நானும் நர்மதா தான் ஒன்றா படித்தோம். நர்மதா, மைதிலி, வித்யா, மனோஜ் 4 பேர் இந்த வீட்டில். இதெல்லாம் நர்மதா கூட தான் நான் படித்தேன். இதுக்கு தான் இதுக்கு அடுத்த வீடு தான் நம்ம குடியிருந்த வீடு. அங்கே போய் பார்ப்போம் அங்கே யார் இருக்காங்கன்னு. சுத்தமாக அடையாளம் தெரியல, ஊரும் அடையாளம் தெரியல, தெருவும் அடையாளம் தெரியல. நாங்கள்லாம் ஒன்றா எடுத்த ஃபோட்டோ. குமாரண்ணெல்லாம் எப்படி இருக்காங்க? இவர் பாருங்க, இவர் தான் குமாரண்ணன். இவர் கடையில் வந்து ஸ்கூல் லீவுனா வெல்டிங் ஷாப் இருக்கும் இவங்களுக்கு, அங்கே போய் ஒர்க் பண்ணுவேன்.
ஆமா குண்டா எல்லாம் நாங்கள் இப்படி இருப்போம். நம்ம வந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா குணாக்கா வீடு. அடுத்து நம்ம போகிறது சுபாஷினி அக்கா வீட்டுக்கு போகிறோம். ஏன் எத்தனை வருஷம்? நான் ஆம்பூருக்கு வந்து 25 வருஷம் ஆகுதுக்கா. நான் ஆம்பூருக்கு வந்து 25 வருஷம் ஆகுது. இவங்க ஊர் வந்து ராமநாயக்கம்பேட்டை. ஒரு பொங்கலுக்குலாம் நாங்கள் அங்கே இருந்தோம். இது இந்த வீடு சிமெண்ட் வீடு. ஆனால் வந்து ரோஸ் கலர் டைல்ஸ் ஒட்டியிருக்கோம். ஏதோ இருக்கிறாரு சொக்கலைங்க அண்ணா. நல்லா இருக்கீங்களா? தெரிதா யாரு? அக்கா இருக்கிறாங்களா? சரி சரி சரி. இவரு தான் ஆட்டோ வச்சிருப்பாரு. எங்கள் அப்பா அஷ்டாருனா வந்து ஆட்டோவில் தான் பார்த்துக்குவேன். யார் விக்கியா? அவன் சுதாக்குலாம் கல்யாணம் ஆயிடுச்சா? சுதா கல்யாணம் ஆயிடுச்சா? அது சரி. இங்க ஒரு வீடு. இது வந்து சங்கரி அக்கா இருந்தாங்க இந்த போர்ஷன்ல. தம்பி நாங்களாம் இந்த வீட்டில் குடியிருந்தோம். அதனால நீ எல்லாம் ரொம்ப சின்ன குழந்தை. பக்கத்து வீட்டில் இருந்தோம். இந்த மாதிரி ஒரு வீடு இருக்குல்ல, இதுதான் பெருசாக இருக்குது. இந்த ஹால் இல்லாமல் கட்டானா, அந்த லென்த் இல்லாமல் கட்டாச்சுன்னா இதுதான் ஒரு ரூமு. இதில் தான் நாங்கள்லாம் இருப்போம். இது பக்கத்து ரூமுன்னு நினைக்கிறேன். நாங்கள் இருந்தது எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டுக்கிறாங்க. அம்மா நல்லா இருக்கிறாங்க. அப்பா தான் தவறிட்டார். அம்மா மட்டும் இது நல்லா இருக்கிறாங்க, ஊரில் இருக்கிறாங்க. சரி, ஆம்பூருக்கு வந்து 20-25 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ தான் ஆமாம், அங்கேருந்து அப்படியே போயிட்டோம், வரவே இல்லை. அதோட சரி வந்து பார்த்துட்டு போயிடுவோம்ட்டு வந்தேன். நானும் சீனும் ஒன்றா பச்சோம். அது சரி. இது ஒரு ரூம் தான் நாங்கள் இருந்தோம். வென்டிலேஷன்லாம் இப்படி தான் இருக்கும். காற்றெல்லாம் இப்போ ஜன்னல்லாம் வச்சுட்டுக்கிறாங்க. ஜன்னலே இருக்காது, ஃபேனும் இருக்காது. எல்லோரும் படுத்துக்கணுன்னா நான், எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, கவிதா, ராஜி, பாட்டி 6 பேர். இங்கெல்லாம் செல்ஃப் இருக்கும். கீழே இருக்கிற ஜாமானத்து செல்ஃப் மேலே வச்சுட்டா கால் நீட்டிட்டு படுத்துக்கலாம். இவ்வளோ பெருசு தான் வீடே இருக்கும். இது சுற்றி செல்ஃப் இருக்கும். எல்லா பொருளும் தூக்கி மேலே வச்சுருவோம். இப்போ ஜன்னல்லாம் வச்சுட்டுக்கிறாங்க. எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அவங்க வேலைக்கு போய்டுவோம். எங்கள் அக்கால வேலைக்கு போயிடுவாங்க, நான் ஸ்கூலுக்கு போயிடுவேன். இவ்வளோ தான் ரூமு. அதுக்கு அவங்க தாத்தா வாடகை கட்ட மாட்டாருன்னு காலி பண்ண சொல்லிட்டாங்க. ஏன்னா எப்போ பார்த்தாலும் வாடகை கட்ட மாட்டேன். அது 200 ரூபா தான். இப்போ அதுவே இது பண்ண முடியாது. அப்போ ரொம்ப கஷ்டம்ல. இப்போ எவ்வளோ பெருசாக கட்டினா கூட வீடு பத்த மாட்டேங்குது. அங்கேயே 2 ரூமு, ஹாலு எல்லாம் இருக்குது. இப்போ பசங்கள்லாம் அங்கே வராங்க அடுத்த வருஷம். அதுக்கே பத்தாதான் தெரியல. இன்னொரு பார்ட்டிஷன் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இருக்குது. எங்கள் ஃப்ரெண்டு இது எங்கள் பெரிய அக்கா, இது எங்கள் சின்ன அக்கா, இது என் ஃப்ரெண்டு நர்மதா. என்ன வேஷம் போட்டுக்கிறாங்க பாரு எனக்கு அப்பயே. இது எங்கள் வீடு. இது டியூஷன் டீச்சர் வீடு, சரோஜா டீச்சர் வீடு. அந்த வீட்டில் வாடகைக்கு இருந்தோம். அந்த வீட்டில் வாடகைக்கு இருந்தோம். எல்லா வீட்லையும் இருந்தோம். கிட்டத்தட்ட 4வது தெருவில் இருந்தேன், 5வது தெருவில் இருந்தோம், 2வது தெருவில் இருந்தேன். எந்த அட்வான்ஸ் கொடுக்க வேண்டியது அட்வான்ஸ் முடிவு வாடகை கட்ட மாட்டாங்க. ஒழுங்கா துரத்தி விட்ருவாங்க. அதோட கிளம்புங்க அப்படின்னு அடுத்த வீட்டுக்கு போயிடுவோம். லட்சுமி அக்கா, சரோஜா டீச்சர் வீடு தான் எல்லாமே மாதிரி. அதான் ஜெகஜோதி மாரியம்மன் கோயில். அப்படியே வரிசையாக அந்த தெருவு போனோம்னா ஒவ்வொரு தெருவுக்கு ஒரு கோயில் இருக்கும். இந்த ஏரியாவில் 5வது தெரு எல்லா தெருவுக்கும் கோயில் இருக்கும். மார்கழி மாதம்னா எல்லா கோயிலும் போய் பிரசாதம் வாங்கிட்டு வருவோம் நாங்கள். கமலம்மா என்னெல்லாம் கண்டிப்பாக அப்பயே தெரியாது அவங்களுக்கு. என்ன அப்பயே தெரியாது அவங்கள. அவங்க வீட்டில் ஒரு நாய் இருக்கும். பயந்து நாங்கள் போக மாட்டோம் அவங்க வீட்டுக்கெலாம். இங்கே வந்து இடம் பிடிச்சிக்குவோம். அந்த வீட்டுக்கு நேராக இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு இடம் ஃபுல்லாக தண்ணி ஊற்றி வச்சுட்டு போயிட்டா சாயந்தரத்தில். ஏன்னா ஃபேன் இருக்காது வீட்டில். இது வந்து ஃபுல்லாக வந்து இடம் போட்டு பிடிச்சிட்டு இதில் வெளிச்சம் வந்தால் தான் உண்டு வீட்டுக்கு. வென்டிலேஷனே இருக்காது. லைட்டு இருந்து பகலில் வெளிச்சம் வேணும்னா லைட்டு போடாமல் தான் இந்த வெளிச்சத்தில் வரும். ஏய் வேறாத இது இப்படியே ஏறி வச்சிரும். இதுதான் டியூஷன். இது இப்படியே வந்துடுவோம். திட்டுவாங்கண்ணா டீச்சர் பார்த்தா. டீச்சர் இல்லைன்னா எகிரி வச்சு போய் உக்காந்துக்குவேன். இதில் டீச்சர் பார்த்தாங்கன்னா அப்படி இறங்கி அப்படி போயிடும். ஃபுல்லாக இருக்கும் இடம். இது மேலே ஒரு போர்ஷன் வீடு இருக்குது, அது அவங்க இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நாங்கள் வளர்ந்த இடம். இவ்வளோ பெரிய இடம் தான். இதில் வரிசையாக பத்து கண்டு தான் எல்லோரும். ஏன்னா வெயில் காலத்தில் ஃபேன் இருக்காது, கீழே அவியும். அதனால் இங்கே வந்து படுத்துக்கும். தண்ணி ஊற்றி வச்சுட்டு போயிட்டா சில்லு நுக்கமாக வந்து படுத்துக்கும். உங்கள் மாதிரி இருக்கும்போது தான் இங்கே தான் படுத்துக்கணும். நீங்கள் என்னடா பெட்டில் படுக்கிறதுக்கு நான் இந்த பக்கம் படுக்கிறேன், இது என் பிளேஸ் உன் பிளேஸ்ன்னு சண்டை போடுறாங்க இப்போல்லாம். சரிக்கா வரேங்க்கா.
இதுங்களெல்லாம் சமாளிக்க முடியாது. சரிக்கா வரேங்க்கா. கேட்டேன்னு சொல்லுங்க. ஒரு வழியாக கிருஷ்ணாபுரத்துக்கு போய் எல்லாரையும் பார்த்தாச்சு. எல்லாரையும் பார்த்துட்டு இப்போ எங்கள் அண்ணன் வீடு இருக்குங்க, எங்கள் சித்தப்பா வீடு. அவரையும் போய் பார்த்துட்டு அவங்க வீட்டுக்கு போய் 20 வருஷத்துக்கு மேலே இருக்கும். இந்த ஏரியாவிலேருந்து போய் 25 வருஷம் இருக்கும். நான் அப்புறம் இங்கேருந்து போய் கன்னிகாபுரம்னு ஒரு ஏரியாவில் ஒரு 6-7 வருஷம் இருந்தோம் வீடு எடுத்துக்கிட்டு. அங்கே தான் நான் காலேஜெலாம் படித்தேன். பட் இப்போ அங்கே போக முடியுமான்னு தெரில. எல்லாமே ஃப்ளைஓவராக கட்டி வச்சுருக்காங்க, எங்கேயும் போக முடியல. ஸோ அண்ணன் வீட்டுக்கு போய்ட்டு அங்கே என்ன நடக்குதுங்கிறத பார்ப்போம். இல்லை ஒரு அண்ணன் தம்பி வீடு கூட தெரியாமல் வரேன் பாரு. நான் டுபாகூர் ஒரு அவன் ரொம்ப இந்த வீடு குடி போகிறதுக்கெல்லாம் கூட நான் வரவே இல்லை, வேலைன்ட்டு. அதான் அந்த வீடு தான் எனக்கு அந்த ஃபோட்டோவில் பார்த்தேன். அவன் என் தம்பி இல்லை, அவன் உனக்கு அண்ணன். அவங்க அப்பா தான் எனக்கு அண்ணன். இவன் எங்கள் அண்ணன் இல்லை, இவன் அண்ணன் பையன். அவன் உனக்கு அண்ணன். அவன் இது பண்ணது வந்து அவங்க அப்பா தான் எனக்கு அண்ணா. இதான் எங்கள் சித்தப்பா வீடு. அவர் தான் எங்கள் சித்தப்பா, சுந்தர சித்தப்பா, கலா சித்தி 2 பேருமே தவறிட்டாங்க. இப்போ அண்ணன் தான் இருக்கார், சீனு எங்கள் அண்ணன் பேர். அவங்க வீட்டுக்கு தான் வந்துக்கிறான், இதாகிறாரு பாருங்க. எல்லாம் வெளியே போயிருக்காங்க. சொல்லாமல் வந்தால் என்ன பண்ணுறதா? இவர் எங்கள் அண்ணன், இவங்க எங்கள் அண்ணி, இதை பசங்கிறாங்க பாருங்க. நம்ம சேனல் மாதிரி இவர் ஒரு சேனல் வச்சுருக்காரு, ஆம்பூர் மாப்பிள்ள சேனலும் இருக்குது, இன்ஸ்டா பேஜும் இருக்குது. ஆடெல்லாம் பண்ணுறாரு. ஃபாலோ பண்ணி வச்சு சப்போர்ட் பண்ணுங்கள். மாதேஷ் பசங்க பேர் கூட தெரியல எனக்கு. ரொம்ப வருஷம் நான் வரவே இல்லை, ரொம்ப 20 வருஷம் மேலே இருக்கும். இவன் பேர் மாதேஷ், அவன் பேர் முகேஷ். தனீஷ், குகேஷ், துரேஷ் எல்லாம் இசு முடிது பாருங்க. மனஸ்வி அதில் கூட ஒரு இசு வச்சுக்கிறோம். சரி நான் எதுவுமே வாங்க மாட்டேன், வீட்டை தேடிக்கிட்டேன். போய்ட்டு எதாவது பர்ச்சேஸ் பண்ணிட்டு வருவோம் வாங்க. ஃபுல்லாக ஆம்பூர் பிரியாணி தான் வரிசையாக. ஸ்டார் பிரியாணி, ஸ்டார் டீலக்ஸ் பிரியாணி. அதே போல் பார்த்தீங்கன்னா காஜா ரெஸ்டாரண்ட், இதுதான் பழைய கடை. காஜா ரெஸ்டாரண்ட், தாஜ் ரெஸ்டாரண்ட் இதெல்லாம் பழைய கடை. அதுக்கு எதிரில் தான் சங்கஸ் கேப் இருந்துச்சு. அந்த இடம் இருக்குல்ல, அந்த இந்தியன் ட்ரெயின், அதுதான் எங்கள் அப்பா கடை, எங்கள் அப்பா வேலை செஞ்ச கடை. அந்த இடத்துல சங்கஸ் கபேன்னு இருந்துச்சு கடை, அதை எடுத்துட்டாங்க போல இருக்குது. இப்போ துணி கடைக்கு போக மாட்டோம், அதனால் வந்திருக்குறோம். எங்கள் அப்பா சலாம் காஜா இதில் தான் பிரியாணி வாங்கி வந்து கொடுப்பாரு. ஃபுல்லாக துணி கடை தான். பெரியாத்துலேருந்து எல்லோரும் கூப்பிட்டாங்கப்பா. பார்த்தேன் புடவை எல்லாம் இருக்குதாப்பா? யாரா புடவை இருக்குதுண்ணா? ஜென்ஸு மட்டும்தான். சரி இவங்க 2 பேர் கேடு. அடுத்து என்னோட பள்ளிக்கூடம் கண்கரடி ஹையர் செகண்டரி ஸ்கூல். 7th-லேருந்து 10th வரைக்கும் அங்கே தான் படித்தேன். கண்கரடியா ஹையர் செகண்டரி ஸ்கூல். எல்லாம் வந்து பொங்கலுக்கு லீவ் விட்ருக்காங்க. இது ஒரு பங்களா, அந்த காலத்துலேருந்து அப்படியே இருக்குது இந்த பங்களா, ஏற்று விட்டு பங்களா. இது எங்கள் ஸ்கூலு, அப்படியே தெரியுதா? ஒரு செல்ஃபி ஒன்று எடுத்துக்கோ. அது எங்கள் கிளாஸு 10th A. எங்கள் ஸ்கூல் முன்னாடி ஒரு செல்ஃபி வீடியோ. எங்கள் ஸ்கூலுக்கு அந்த பள்ளிவாசல் மட்டும் அப்படியே இருக்குது. எங்களுக்கு வாங்கினா அன்றைக்கி எதுவும் வாங்கலை, அதனால் இந்த படம் பார்த்தோம். ஒரு வழியாக பர்ச்சேஸ்லாம் முடிஞ்சிச்சு. ஏன்னா பிளானே இல்லை இங்கே வர மாதிரி, ஆம்பூர் வர மாதிரி. சரி நேராக நான் கூப்பிட்டு போயிட்டேன் வீட்டுக்கு எப்படியோ. அதுக்கப்புறம் சரி பசங்களுக்கெல்லாம் எதுவும் வாங்காம வந்துட்டோம். சரி வந்து கொஞ்சம் ஸ்வீட்ஸு ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிக்கிட்டு எங்கள் அண்ணன் வாங்கவே விடாது. அதனால் அவங்க இல்லாதப்போ பார்த்து நாங்கள் வெளியே வந்துட்டோம். அதை ஃபோன் பண்ணி திட்டினுக்கிறாரு. அதை சீக்கிரம் போயிட்டுருக்கோம் வீட்டுக்கு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரேடியாக இன்னையோட விளாக் வந்து முடியுது. தான் அண்ணன் வீட்டுக்கு வந்தோம். எல்லாம் பார்த்துட்டு மதிய சாப்பாடுலாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. வருஷம் ஒரு காணும் பொங்கல்னா எங்கன்னா ஒரு ஸ்பாட்டுக்கு போய்ட்டு என்ஜாய் பண்ணிட்டு கிளம்புவோம். ஆனால் இந்த முறை வந்து ஆம்பூருக்கு வந்தாச்சு. ஒரு மெமரபுளான ஹாலிடேவாக ஒரு காணும் பொங்கலாக முடிஞ்சுங்க. இப்போ நம்ம இங்கேருந்து வீட்டுக்கு கிளம்புறோம். வந்தாச்சு போய்ட்டு நாளைக்கு நாகப்பட்டினம் 18, 19 திங்கக்கிழமை பிரியாணி ட்ரைனிங் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இது ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான விளாகாக உங்களுக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.